தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக 1000 பொற்காசுகள் படத்தில் ஒரு சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம். அதாவது முதல் நாள் முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கினால் ஒரு டிக்கெட்டு ஃப்ரீ. காரணம் இன்னைக்கு பொதுவாக ரிலீஸ் ஆகிற படங்களில் பார்த்தா முதல் நாள் முதல் காட்சி தான் அந்த படத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். சில படங்கள் நீங்கள் பார்க்கும்போது முதல் நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஷோவும் கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் தியேட்டருக்காருடைய குறை என்னடான்னா படங்கள் நல்லா இருக்குது, ஆனால் ஆடியன்ஸ் வரமாட்டாங்கன்றாங்கிறது அவங்களோட ஒரே குறை. ஏன் வரமாட்டேன்றாங்கன்னு தான் இப்போ மெயினாக பார்க்கும்போது இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் பல விதமான காரணங்களால் தியேட்டருக்கு வர்றதில்லை. இப்போ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி நாங்கள் எடுத்து இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இது சம்பந்தமாக நான் கமல் சாருக்கு இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். சார், சினிமாவில் இந்த சின்ன படங்கள்லாம் பாதிச்சுக்கிட்டு இருக்குது, நிறைய ப்ரொடியூசருங்க தவிக்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதுக்கு தேட்டருக்காரங்க எல்லாருமே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பப்ளிக்லேருந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் இது வரவேற்கிறாங்க. நீங்கள் இதுவரையிலும் அதிகமாக புது முயற்சிகள் நீங்கள் தான் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணி இண்டஸ்ட்ரி வளர்ச்சிக்கு நீங்கள் எப்பவுமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், இந்த முயற்சிக்கு ஆதரவு சொல்லணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒரு லெட்டர் எழுதினேன். இப்போ தான் எழுதினதுக்கு அவர் உடனடியாக ஒரு பதில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த பதில் நான் படிக்கிறேன் பாருங்கள். சிறப்பான முயற்சி. தடைகளை உடைத்து வெளிவரும் சிறிய படங்களுக்கு நான் எப்போதுமே ஆதரவாகத்தான், நானும் அப்படி தான் வந்தவன் தான். எதிர்கால நட்சத்திரங்கள் சிறிய படங்களில் இருந்தோ அல்லது பெரிய பட்ஜெட் படங்களில் இருந்தோ சிறிய வேடங்களில் நடிப்பதன் மூலமாகவே தான் உருவாகிறார்கள். சிறியது என்பது அழகானது மட்டுமல்ல, நிச்சயமாக ஒரு நாள் பெரியதாக வளரக்கூடியது. ஆனால் பெரியது மேலும் பெரியதாகி ஒரு புள்ளிகள் நின்றுவிடும். இது கமல் சார் வாழ்த்துக்கள்னு சொல்லி எனக்கு பதில் அனுப்பிச்சிருக்கார். இது முக்கியமாக இந்த படத்துக்கு, இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே அவருடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். ஏன்னா படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, நான் அதை பற்றி விமர்சனம் பண்ண ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த முயற்சி, இந்த திட்டத்துக்கு டெஃபினட்டாக பத்திரிகைகள்லாம் ஆதரவு கொடுக்கணும். அதுவும் ரிலீஸ் 22ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தயவுசெய்து இந்த விமர்சனத்தை எழுதுனீங்கன்னு சொன்னால் படத்துக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதில் முக்கியமாக இந்த ஷோன்றது சில பேருக்கு சில குழப்பம் இருக்குது. முதல் நாள் முதல் ஷோன்னு சொன்னால் அதில் நூன் ஷோ இருக்குது, மேட்னி இருக்குது, ஈவினிங் இருக்குது. ஆனால் அந்தந்த தேட்டரில் ஒருவேளை மேட்னி ஷோ இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ, ஈவினிங்காக இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ. அதனால் இது முக்கியமாக அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு இது போய் சேரணும் இந்த விஷயத்தை. அதனால தயவுசெய்து இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு விளம்பரம் பண்ணிங்கன்னா பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. என்னென்னா, நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய முகமலர்ச்சியை நான் இங்கே பார்த்தேன். இது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு போய் சேரணும். முக்கியமாக இந்த படத்தை நான் கேஆர் சாருக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன் எங்கள் டீமில். ஏன்னா இந்த படத்தை அவங்க பார்த்து ரசித்து அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய. ஏன்னா இந்த சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சாரை புதிய முயற்சி. அதுவும் இப்போ ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறது ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும். இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இதை நீங்கள் இந்த படத்தை பார்த்த விமர்சனத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க. மக்களுக்கு சேர்த்தா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த புதிய முயற்சிக்கு எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தருவீங்க. நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கம். இந்த 1000 பொற்காசுகள் இது முழு நீள நகைச்சுவை படம், என்னுடைய முதல் படம். இந்த படத்தை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு, இந்த ஒரு டிக்கெட் வாங்கினா முதல் ஷோக்கு ஒரு டிக்கெட் இலவசம் அப்படிங்கிற திட்டம், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த கேஆர் சார் அவர்களுக்கு நான் என்றென்றும் நான் ஒரு நன்றியாக இருப்பேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை ஒரு படம் வெற்றி அடையணும்னா அது முழு காரணம், முதல் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அது நிரூபிக்கப்பட்ட பல விஷயங்கள், பல படங்களில் நிரூபிக்கப்பட்டது. அதனால் தயவுசெய்து நல்லபடியாக எல்லோரும் எழுதணும், நீங்களாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அது மாதிரி இந்த சமயத்தில் கேஆர் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு தனிநபர் ஒருத்தர் எடுத்த படத்தை
அது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை பார்த்து அதை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு இவர் படித்த தொழில்நுட்ப அறிவு, இவருடைய அனுபவ அறிவு, இந்த விநாயகத்தில் அவர் எவ்வளோ வருஷங்கள் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ விஷயத்தையும் அவர் வந்து யோசித்து இந்த படத்தை வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணி இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி அதை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறது அவருக்கெல்லாம் வந்து நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. ஒரு சின்ன படம் வெளிவரதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் இவர் இது பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். இது மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எப்போ வந்து வெற்றி அடையுன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. அது அந்த கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் மீண்டும் மீண்டும். அதனால நீங்கள் வந்து படம் நல்லா இருக்கு, பார்த்துட்டீங்க, ரசிச்சிட்டீங்க, எல்லாரும் சொல்லிட்டீங்க. தயவுசெய்து நல்லபடியாக எழுதி இதை கொஞ்சம் நல்லா பிரபகண்டா பண்ணி இதை வந்து இட்டடிக்கிறதுக்கு நீங்களாம் உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்ததுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் ஹோப் யூ ஆல் லைக் த மூவி. நல்லா ப்ரமோட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன படங்களும் மேலே வரணும் இல்லையா? தேங்க்யூ. முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்ல விட்டுட்டேன். இந்த படத்தை ஆரம்பத்தில் பார்த்து ஏன் இந்த படத்தை நான் வந்து மொத்தமாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னால், முக்கியமான காரணம் எல்லாருமே, அதாவது அறிமுகமான நடிகர்கள், அறிமுகம் இல்லாத டெக்னீஷியன்ஸ், அதாவது A to Z டைரக்டர்லேருந்து கடைசி டெக்னீஷியன் வரலும் எல்லாமே புதுசு. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எதிர்காலம் வந்து நிச்சயமாக அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் தயவுசெய்து அவங்கள வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும், கொண்டு வரணும். நாளைக்கு பெரிய டைரக்டராக வரலாம், மற்றதெல்லாம் வரலாம். பட் அது நீங்கள் தான் தயவுசெய்து இதுக்கு ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் உண்மையான ரிப்போர்ட்டு வந்து நீங்கள் சீக்கிரம் கொடுக்கணும். ரிலீஸுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா தான் அந்த படத்துக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குன்னு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. நான் தான் குருவாடிப்பட்டி கோவிந்த பேசுகிறேன். அனைத்து ஊடகத்தாருக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் நடித்து வெளிவர 75வது படம். அப்படி நடித்து ஒரு 75வது படம் நடித்து வெளிவர போகுது. உண்மையிலேயே உங்கள் முன்னால் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி, என் உடன்பிறவா சகோதரர் இயக்குனர் ரவி முருகே அவருக்கும், பட தயாரிப்பாளர் GRM சார் அவர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிற மதிப்பிற்குரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சார் KR சார் அவர்களுக்கும், என்னுடன் நடித்த அன்பு சகோதரர் விதார்த் மற்றும் அண்ணே சரவண் அண்ணே எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விடிய நான் இப்போ அந்த படம் பார்த்தேன். அதாவது ஒரு தாய் வந்து கருவறையில், ஒரு குழந்தை வந்து தாயின் கருவறையில் கருவாகி வெளிவரதுக்கு 10 மாதம் போராடுற மாதிரி இந்த படம் எப்போ வரும்னு நான் பலமுறை அதை இப்போ நினச்சி புலம்பியிருக்கேன். அன்பு சகோதரர் இயக்குனருக்கு பலமுறை ஃபோன் பேசியிருக்கேன். அப்படிலாம் இருந்த இந்த படம் ஒரு சிறப்பான துவங்க போகுதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். படம் பார்த்து முடியல, சிரிச்சு முடியல, அவ்வளோ சிரிப்பு. நான் ஒரு ரசிகனாக தான் எந்த படத்தையும் பார்ப்பேன். எனக்கு நடிகனாகவே தெரியாது என்னை பற்றி. எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஜோகன் மியூசிக் டைரக்டர். இப்படிப்பட்ட ஒரு திறமையின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு லவ்வும் வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற KR சார். ஏன்னா மிகப்பெரிய உழைப்பாளி, ரொம்ப இன்ஸ்பயராக நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் தென் விதார்த் சார். ஸோ எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கோம். அதே போல் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப லாங் பேக் அப்புறமா நான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது படம் பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய விமர்சனம் தான் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். கரெக்டாக சூப்பராக பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆசாரி பேசுங்க. ஆசாரி தான் முழு முதல் காரணம். இவரை பார்க்க வச்சதே இவர் தான். அதுதான் இவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுங்க. முயற்சி. ஆமாம், எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சவுண்டு எனக்கு சத்தமாக பேசு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ரவி முருகையாவுக்கு நான் வந்து பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அதோட இந்த படத்தை இவ்வளவு இடைஞ்சலுக்கு மத்தியில் இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதில் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்ட KR சாருக்கு நான் பெரிய நன்றியோடு இருக்கேன். ஏன்னா இந்த படம் வருமாங்கிற ஒரு சந்தேகத்தில் எல்லாம் சொன்னாங்க. அவர் பெருமுயற்சி எடுத்திருக்காரு. இந்த திட்டங்கள் எல்லாமே நான் கூட இருந்தே கவனிச்சுட்டு இருக்கேன். இந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ உங்களுக்குள்ளே நிறைய ரிப்போர்ட் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நிறைய ஷோவில் நான்லாம் கேள்விப்பட்டதில்லை. இதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய மகிழ்ச்சி. படம் வெற்றி பெற்ற
அந்த அளவுக்கு மன நிறைவாக இருக்குது. ஸோ எங்கள் படத்தை நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி அந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்து எழுதி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். வந்துருங்க, உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டிங்ல இறங்குறீங்க. இப்போ திடீர்னு சின்ன படங்களை வந்து தியேட்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் என்ன ஏன் குரல் கொடுக்காம இருக்கு? இல்லை தியேட்டர் கிடைக்கலன்னு நான் சொல்லலை. தியேட்டரில் உண்மையாலுமே இன்னைக்கு சின்ன படங்கள் தியேட்டர் கிடைக்கல நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஆமாம். இப்ப நீங்க புது முயற்சி எடுத்திருக்கீங்க கமல் சார்ட்ட சொல்லி. இனி வரும் சின்ன படங்களுக்கு இதே மாதிரி வாய்ஸ் கொடுப்பீங்களா? அது இப்போ இது வந்து ஆரம்பம். இன்னைக்கு வந்து சொல்லப்பட்டது வந்து ஆரம்பம் தான், தவிர முடிவு கிடையாது. நிச்சயமாக அது வந்து கண்டினியூ பண்ணுவோம். டெஃபினட்டாக அதுக்காக போராடுவோம். அவங்க நிச்சயமாக ஒரு முடிவு வந்து நல்ல முடிவு வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கும். சார், இந்த டிக்கெட் மேட்டர் சொல்லியிருந்தீங்க 1+1 ஃப்ரீன்ட்டு, அது உங்க ஐடியாவா? என்னுடைய ஐடியா தான், சந்தேகமே கிடையாது. இது போய் காப்பி கதை இல்லை கதை வேணுமுன்னா காப்பி அடிக்கலாம். கான்செப்ட் வந்து காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா முதல் 3D படம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன். முதல் வந்து பேசும் படம்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து டைலாக் இல்லாத ஒரு படம், எங்களையும் வாழ விடுங்கள்னு மிருகங்கள் பேசுகிற படம். அப்புறம் கால் இல்லாத ஒரு பையனை வச்சு டான்ஸர் படத்தை நானே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்படி என்னுடைய மைண்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமான, பணம் இருந்தால் படம் வாங்கலாம், பட் அதில் ஏதாவது கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி கொஞ்சம் திறமையாக பண்ணலான்றது. அதுக்கப்புறம் தான் இந்த படம் கொஞ்சம் நல்லபடியாக வந்திருக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு வாரத்துக்கு 7-8 படம் வருது. ஆனால் நம்மளை திரும்பி பார்க்கணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்து போனால் தான் திரும்பி பார்ப்பாங்க. அது அந்த அட்டென்ஷன் வரும். அந்த அட்டென்ஷன் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஏதாவது திட்டத்தை பண்ணி இந்த விளம்பரத்துக்கு, அதாவது பொதுவாக வந்து மக்கள் உள்ள வரணும்னு சொல்லி தான் இவ்வளோ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், பப்ளிசிட்டி, பேனர், அது இது எல்லாம் பண்ணுறேன். நான் என்ன சிந்திச்சேன்னா, எல்லாமே பண்ணுறது வந்து மக்கள் உள்ளே வரணும்னு சொன்னேன். அதனால் எண்ட் யூசர்னு சொல்லுவோம் நம்ம, அவங்களுக்கு கடைசி வந்து பெனிஃபிட் அடைகிறவங்க. அந்த எண்ட் யூசருக்கு ஏன் அந்த பெனிஃபிட் நம்ம கொடுக்கக்கூடாது? வெளியில் செலவு பண்ணுறதை விட அந்த கடைசி வந்து ஆடியன்ஸுக்கே வந்து அந்த பெனிஃபிட் கொடுத்தோம்னா உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். படம் பார்த்து நல்ல விதமாக இருந்தால் நல்லபடியாக சொல்லுவாங்க, அது 10 பேருக்கு போய் சேரும். அதுதான் மெயின் கான்செப்டினுடைய இதுவே. முதல்ல ஒரு ஷோ மட்டும் தான் போட்டிருக்கீங்க. இப்போயும் ஒரு ஷோ தான். ஏன்னா எல்லா ஷோ போட்டோம்னா எனக்கு ஒன்றும் வராது. அப்புறம் இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னீங்களே, எல்லாரும் கடைசியில் வரது மட்டும் தேவைப்படும். நீங்கள் கடைசியில் இல்லை, எண்ட் யூசர்ன்றது வந்து ஆடியன்ஸ் சொல்கிறேன். நான் அதான் சொல்கிறேன். இப்போ கடைசியாக வரவங்க கூட சொல்கிறீங்களே, இதே நீங்கள் ட்ராவல் பண்ணால் இன்னும் நல்லா போகும்ல சார்? இதே மாதிரி ட்ராவல் பண்ணா 1+1, ஏன்னா சின்ன படம் எல்லாமே வந்து சரியா போக மாட்டேன்னு சொல்லிட்டு 1+1 வந்து அது நீங்கள் வந்து ஒரு ஷோக்கு பண்ணாதான் மாதிரி எல்லா ஷோக்கு பண்ண மொக்க படம்னு சொல்லுவாங்க. இதுக்குமே ஒரு மரியாதை இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு ஷோ போது அதுக்கு ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சுமாராக இருந்தால் வரப்போகிறது இல்லை. அந்த நல்லா இருக்கிறதுக்கு வரணும். எப்படின்னா தியேட்டருக்காருடைய ஆதங்கமே படம் நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் வரமாட்டேன்றாங்க. இதுக்கு பதில் தான் இந்த திட்டமே. அதுதான் பதில். இப்போ தியேட்டருக்கார் எல்லாரையும் கேட்ட அருமையான சிஸ்டம் சார், இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரி எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து இது ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய ரிசல்ட். திருப்பூர் சுப்பிரமணியமே அவளை பாராட்டி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, வாய்ஸ் மெசேஜ். அவரே பாராட்டியது மட்டும் இல்லை, எல்லா தியேட்டருக்காருக்கு அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. இது தயவுசெய்து எல்லாரும் இது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் சார்பாக தான் வந்துட்டே இருந்தது. இந்த படம் தான் வந்து ஒரு நகைச்சுவை கலந்து ஒரு மெசேஜ் சொல்லி. கரெக்ட். இதில் நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்ன கேட்டாங்க, சலார் வருது, நீங்கள் எதுக்கு சார் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறீங்க? எங்களது வாய் விட்டு 2 மணி நேரம் சிரிச்சிட்டு பார்க்கலாம். ஆனால் சலார் வந்து வாய் மூடிக்கிட்டு சீரியஸாக பார்க்கணும், எவ்வளோ நேரம் டைம் இருக்கும். அதுதான் அதுக்கு டிஃப்ரென்ஸ். ஏன்னா வைலன்ஸ் அதிகமாக வர்ற படங்கள் தான் வருது, ஆனால் ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக படம் வர்றதில்லை. அதனால தான் இந்த படம் தைரியமாக சலார் பார்த்தாலும் எந்த படமும் பாருங்கள், கொஞ்சம் என்ஜாய் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் உள்ள படத்தையும் பாருங்கன்றதுனால இந்த படம் தைரியம் ரிலீஸ் பண்ணுறோம். பெரிய கம்பெனி நிறைய தியேட்டர்கள் கொடுக்கப்படும். நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், சலார் ரிலீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிலேயே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண வச்சுட்டேன். அதோடு இதுவும் அந்த ஷேடோவில் இதுவும் ஓடட்டுமேன்னு சொல்லி. அதனால் அதெல்லாம் நான் இந்த தொழிலில் கிட்டத்தட்ட 45 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன், எல்லா செக்டர்லையும் இருந்திருக்கேன். அதனால் எப்படி இது பண்ணணும்னா ஆண்டவன் புண்ணியத்தில் அது வந்து இருக்குது. ஆனால் இது மக்கள் நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதுவும் பெரிய படமாக வரும், சலாரும் ஓடும், இந்த படமும் கூட சேர்ந்து ஓடும். ஓகே, தேங்க்ஸ்.